ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுற கொஷனும் அதுக்கான ஆன்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின், மெடிக்கல் கோடிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து மேண்டேட்டரியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அப்படியே ஃப்ளூயண்ட்டாக நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நீங்கள் சொல்ல வரதை கரெக்டாக கன்வே பண்ண முடியும், அவங்க சொல்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் இருந்தாலே போதும். போக போக நாம் வந்து இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மெடிக்கல் கோடிங்கில் ஃப்ரெஷராக கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெடிக்கல் கோடிங்கில் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில ஆர்கனைசேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 இல்லைனா 35 அந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்காக இன்டர்வியூ ட்ரை பண்ணுறீங்க, இன்டர்வியூக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின், மெடிக்கல் கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மெடிக்கல் கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் எக்ஸல் அப்புறம் குட் டைப்பிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ். உங்களோட வேலையை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கும். இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க போகிறீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெடிக்கல் கோடிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வேணுமா, அதாவது பிஜி இல்லைனா எம்எஸ்சி இந்த மாதிரி டிகிரிஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. மெடிக்கல் கோடிங்கில் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணுன்னா 3 வருஷம் டிகிரி வந்து மோர் தென் இனஃப். நீங்கள் வந்து பிஜி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இங்கே வந்து டிகிரியை பேஸ் பண்ணி சேலரி கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே பிஜி பண்ணியிருந்தாலும் யூஜி பண்ணியிருந்தாலும் ஒரே சேலரி தான். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மெடிக்கல் கோடிங்கில் அதிகமாக சேலரி வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெடிக்கல் கோடிங்கில் மட்டும் இல்லைங்க, எந்த ஜாப் நீங்கள் போனீங்கனாலும் ஒர்க்கிங் பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நம்மளோட சூப்பர்வைசர்ஸ், நம்ம மேனேஜர்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகப்படியான ஒர்க்கை நம்ம கொடுக்கும்போது நாம் வந்து அங்கே ஹைலைட் ஆகி நிற்போம். ஸோ அப்ரைசல் இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க அதை வந்து ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு சேலரி அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபைட் கோடர்ஸ் வந்து நான் சர்டிஃபைட் கோடர்ஸை விட கொஞ்சம் அதிகமாக சேலரி வாங்குவாங்க. மெடிக்கல் கோடிங் சம்மந்தமான உங்களோட கேள்விகளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் சில கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் அடுத்து வர வீடியோக்களில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் மனசில் வேறு ஏதாவது மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இனி வர வீடியோக்களில் நான் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.